இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. பிருந்தா உள்ள போ. அம்மா ஏமா போன்னு சொல்றேன்ல, உள்ள போ. நான் போக மாட்டேமா. போ போ. வாங்கண்ணா வாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வள்ளி, தம்பி. வாங்க வணக்கம். வாங்க தம்பி, வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க. அம்மா அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஊரெல்லாம் உனக்கு செட் ஆயிடுச்சா? செட் ஆயிடுச்சுமா. எனக்கு ஒண்ணுதான் செட்டே ஆவல. எங்க பார்த்தாலும் ஒரே வண்டி வாகனம் தூசு புகை. எங்க ஆளை காணோம்? ஐயோ ஆத்தி எப்படித்தான் இருக்காளோ. மூச்சு முட்டுதுமா. எல்லாரும் ஏன் இப்படியே நிக்கிறீங்க? வாங்க உள்ள வாங்க. எல்லாம் உள்ள வாங்க. வாங்க 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 மாப்ள. வாங்க 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 எல்லாம். எல்லாம். அப்பா ராகவா உட்கார்றா. இல்லடா. கேளுங்கப்பா. நீ உட்காரு. என் மருமக எங்கம்மா? உள்ள இருக்கானா? ரெடி ஆயிட்டு இருக்கா. இருங்க நான் போய் பாத்துட்டு ஓடியாருவா. நீ உட்காரு. என்ன ஓட்ட பந்தயமா நடக்குது? எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்க. அப்புறம் போய் பாத்துக்கலாம். ஏமா நீங்க ஜாதகம் எல்லாம் பாத்தியலா? இல்லம்மா, ஏன் கேக்குற? இல்லம்மா நம்ம வீட்டுக்கு ஒரு ஜோசியர் வந்தாக. இந்த கல்யாணம் நடந்தா கார்த்தி மச்சான் செத்து போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. விஜய் என்ன பேசுற நீ? இருங்க சித்தி முழுசா சொல்லணும்ல. அம்மா நாங்க அதெல்லாம் நம்பவே இல்ல. அந்த ஜோசியரை திட்டி அனுப்பிச்சுட்டோம். ஆனா இன்னைக்கு இங்க வந்துட்டு இருக்கும்போது வர்ற வழியில கார்த்தி மச்சானுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நல்ல வேலை மச்சானுக்கு எதுவும் ஆகல. இல்லம்மா நாங்கெல்லாம் அவரை போலி ஜோசியர்னு தான் நினைச்சோம். ஆனா அவர் சொல்றதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல. பேசாம இரு விஜய். இருங்க சித்தி இது அவங்களுக்கும் தெரியணும்ல. இல்லாட்டி நாம எதையோ மறைச்ச மாதிரி ஆயிரும்ல. அதுக்காக தான் சொன்னேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி. நீ பேசாம இரு. என்னடி இது? அம்மா இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயமா? அவர் போலி ஜோசியர்மா. இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணுவியா? இல்லடி, ஜோசியர் அப்படி சொல்லி இருக்கும்போது பயமா இருக்கு. அத்தை, அந்த ஜோசியக்காரன் சொன்னதெல்லாம் பொய். அவன் ஒரு ஃப்ராடு. நீங்க தேவையில்லாம அதையும் இதையெல்லாம் முடிச்சு போட்டுலாம் யோசிக்காதீங்க. இல்ல மாப்ள, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு.